அன்ஃபேடட் அப்படின்னு வந்துட்டு ஒரு மஜாவான ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இருக்கு. நம்ம வந்துட்டு இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். எடுத்த உடனே ஒரு பொண்ணை காட்டியிருக்காங்க. யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு போல அந்த பொண்ணு. அவராக தான் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால். அது அந்த பொண்ணோட லவர்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது வந்துட்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு. பிராக்டிஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குது அந்த பொண்ணு. சொதப்பாம சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காலை கட் பண்ணிருச்சு. ஸ்கிரீன் ஃபுல்லா டென்ஷன், ஃபுல் டென்ஷன். சடனா அந்த பொண்ணு வந்துட்டு மனப்படம் பண்ணி வச்சு ஒரு பெரிய லவ் டைலாக் சொல்லுது. நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இப்படி ஃபீல் பண்ணதே கிடையாது. என்னை கேர் பண்ற ஒரே ஆள் நீ மட்டும்தான். இதே மாதிரி எப்பவுமே என் கூட இருப்பியா ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா அந்த இடத்துல அவன் தனியெல்லாம் இல்ல, அந்த பையனுமே கூட பக்கத்துல தான் உட்காந்துருக்கேன் இவ்வளவு நேரம். ஆக்சுவலி எப்படின்னா நான் வந்துட்டு இது ஒரு ஃப்ளோலயே பாத்துட்டு இருந்தேன். ஓகே, பக்கத்துல வந்துட்டு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கறது வந்துட்டு என்னால கெஸ் பண்ண கூட முடியல. இந்த சீன் வந்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஓகேவா, நல்லா இருந்துச்சு. இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பையன் எந்திரிச்சு போய் ஒரு 2 ஸ்டெப் தள்ளி போய் நிக்கிறான். இந்த பொண்ணும் அப்படியே அழுதுகிட்டே ப்ரொபோஸ் பண்ணுது. அப்படியே இந்த கேமரா அந்த பையன் கிட்ட போகுது. அந்த பையன் சிரிக்கிறான். அப்போ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துச்சு பாருங்க, தரமா இருந்துச்சு. ஹரிஹரன் ப்ரோ, மாஸ் ப்ரோ, நீங்க தாரமாரா இருந்துச்சு. இந்த பொண்ணு வேற அழுதுகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா 2 பேருமே ஹக் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது தூரத்துல யாரோ ஒரு ஆள் வந்துட்டு வீல் சேர்ல உட்கார்ந்து இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படிங்க யாராச்சும் இருக்கும் சும்மா. அதுக்கப்புறமா வந்துட்டு லவ்வர்ஸ் அவங்களுக்குள்ள ப்ரொபோஸ் பண்ணிட்டு அடுத்த என்னெல்லாம் பேசிப்பாங்களோ அதையும் அவங்களும் பேசிப்பாங்க. ஆனா இவங்க வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மூமெண்ட்டை வந்துட்டு அவங்க மறக்கவே கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போட்டோ எடுத்து வச்சுப்பாங்க. இப்ப இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா தூரத்துல யாரோ வீல் சேர்ல உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்லைங்க, இந்த பொண்ணுதான். வயசாகிருச்சுங்க. இது வந்துட்டு நான் எப்ப கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இவங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்கல்ல, அது வந்துட்டு அந்த பாட்டி கையிலயும் இருக்கும். என்ன இது கொஞ்சம் இல்ல ரொம்பவே பழசா இருந்துச்சு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு அர்த்தம். அந்த பையனுக்கு வயசாகி செத்துருப்பான் போல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட், அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டர் யாரு அப்படின்னா வந்துட்டு சிக்கந்தர் சஹூல். ஓ, இவர் வந்துட்டு டைரக்டர் வேலை மட்டும் பார்க்கல, இவரும் வந்துட்டு எடிட்டர் வேலையும் பார்த்திருக்காரு, லிரிக் ரைட்டரும் அவர் தான் பார்த்திருக்காரு. சாகுல் மாஸ் ப்ரோ நீங்க. ஸோ அன்ஃபேடட் இந்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்கை வந்துட்டு என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்க. பை பை.